செம்மொழி பூங்கா பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர்கள் கே.என். நேரு, முத்துசாமி நகராட்சி, மாநகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்படும் என அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. கோவை மத்திய சிறை மைதானத்தில் செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அமைச்சர்கள் கே.என். நேரு, முத்துசாமி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடே மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே.என். நேரு 168 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகள் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் உத்தரவின் பெயரில் வருகின்ற டிசம்பர் மாதம் பணிகள் முடிவடைந்து திறக்க வேண்டும் என்பதற்காக ஆய்வுகளை மேற்கொண்டோம். நகராட்சி, மாநகராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 2500 பேருக்கு தேர்வு நடத்தவுள்ளோம். இதில் 85% பேருக்கு தேர்வு முறையும் 15% பேருக்கு நேர்காணல் முறையில் ஆட்களை எடுக்க உள்ளோம். விரைவில் பொறியாளர்கள், உதவியாளர்கள் 10 நாட்களில் எடுக்கப்படும். கோவை மாநகராட்சியில் 330 தீர்மானங்கள் நிறைவேற்றுவது செயல்படுத்துவதற்கு தான் தீர்மானங்களை ஆராய்ந்து மக்களுக்கு தேவையானதை முன்னுரிமை கொடுத்து அனைத்தையும் நிறைவேற்றுவோம் என்றார். உனக்கு தேவைன்னா என் பேரை சொல்லி சொல்லு. எல்லாத்தையும் வாங்கடாங்கிற சொன்னதா எல்லாத்தையும் மொத்தத்தில் வாங்கடான்னு பின்னாடி வாங்க போடுங்க எல்லாரும். மொபைல் என்ன மொபைல் என்ன இதில் 168 கோடி ரூபா ரிவைஸ் எஸ்டிமேட்டில் இந்த பூங்கா நடக்குது. இது ஜெயில் இடத்துல முதல்ல முதலமைச்சர் அடிக்கல் நாட்டு போனார். வர டிசம்பருக்குள்ளே அதை முடிச்சு கொடுக்கணும், திறக்கணும் அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு போகணும். வேறு ஒன்றும் இல்லை சார். டிசம்பருக்குள்ளே முடிக்கிற நிலைமையில் ஃபுல்லாக காங்கிரீட் கட்டமாக தான் இருக்குது. இன்னும் பூங்காக்கான ஏற்பாடுகள் எதுவுமே பண்ணாமல் இருக்குது. அப்போ எல்லாம் முடிக்க டிசம்பர்னா 4 மாதம் இருக்குது. பார்த்துருங்க சார். அதேமாதிரி உள்ளாட்சி நகராட்சியில் மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் காலி பணியிடங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது காலி பணியிடங்கள் இப்பொழுது புதுசாக இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு 2500 பேர் எடுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரீட்சை வச்சு 85% அந்த பரீட்சைக்கும் 85% பரீட்சைக்கும் 15% டைரக்ட் இன்டர்வியூக்குன்னு வச்சு இப்போ 2500 பேர் இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு 2500 பேர் RDMS பரீட்சை வச்சு எடுக்க போகிறோம். அதனால் விரைவில் எல்லாம் ஒரு இன்ஜினியர்ஸு மற்ற உதவியாளர்கள் இருக்கிற டிராப்ஸ்மேனு எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வாரம் 10 நாளில் அதை எடுப்போம், வந்துடும் சார். மாநகராட்சி கூட்டம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தப்போ வெறும் 10 நிமிஷத்தில் 330 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. இந்த தீர்மானங்களை செயல்படுத்துவீங்களா இல்லை ஏதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது? தீர்மானம் நிறைவேற்றுறதை செயல்படுத்துறதுக்கு தானே சார், நிறுத்துறதுக்காக. 10 நிமிஷத்தில் 333 தீர்மானம் நிறைவேற்றி இல்லை, ஏற்கனவே எந்த அளவுக்கு இல்லை அதெல்லாம் நீங்கள் 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துனாலும் தீர்மானத்தை ஆராய்ந்து மக்களுக்கு தேவையானதை முன்னுரிமை கொடுத்து அனைத்தையும் நிறைவேற்றும். அதிலெல்லாம் ஒன்றும் கட்டட வரைபட அனுமதிக்கு கட்டணங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கட்டணம் இல்லையே, நேரடியாக இப்போ சென்னையிலலாம் 2400 ஆன்லைன்லேயே கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் 44 ரூபா, அந்த கட்டணம் இப்போ 88 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இல்லை, அது ஒவ்வொரு ஊரும் பதிச்சு. அது கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் இப்போ ஆவடி போனீங்கன்னா 150 ரூபா இருந்தது. ஆவடி பக்கம்லாம் ஒரே சீராக ஒரு நகரம், எந்த வளர்ந்த நகரம் கிரவுண்ட் ரேட் என்ன இருக்குது, கிரவுண்டு ரேட்டை எடுத்து அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேல்யூ கிரவுண்ட் ரேட்டு கூட இருந்ததுன்னா கொஞ்சம் கூட இருக்கும்.